ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு விஜில் அமைப்புல அண்ணன் பேசிட்டாருங்கிறதுக்காக பச்சை வச்சையா பேசுறான். ஆளும் திராவிட அரசு வேடிக்கை பார்க்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்தியலுக்கு எதிர்கருத்து வைக்க முடியாத அந்த கோலை அவன் சொல்றான். சீமானுடைய தாயாரை வந்து இழிவுபடுத்துறான். சொல்றா நேருக்கு நேர குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்ற அல்லக்கை நாய்கள் ஒருத்தர் இருக்கான் பாரு, அது மனோஜ் மானங்கட்ட நாய். முதல்ல உங்க வார்த்தை உடம்புல இருக்க கைரக என்னங்கிறது நீ முதல்ல ஏறா. எங்க அண்ணனுடைய கட்டளை தாண்டா, ஒரே கட்டளை தான். மனோஜுடைய நாக்கும் முக்தாருடைய நாக்கும் இழுத்து புடிச்சா தெரிஞ்சிருவோம்டா, எழுதி வச்சுக்கோ. தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக, இந்த மொழிக்கு எதிராக எங்களை மீண்டும் திராவிடம் என்ற பெயரில் வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தால் தமிழை தாய்மொழியாக கொண்டால் ஒருபோதும் இனிமேல் இந்த மண்ணில் நடக்காது. எழுதி வச்சுக்கோ. தாயை தாசியாகவும் கருப்பப்பை அறுத்து வீசு என்பதும் ஓ வீட்டில் உள்ளவெல்லாம் மஞ்சள் குளிக்கிறான்டா சொல்றா. கோவை ராமகிருஷ்ணன் நீ சொல்லு, இன்னொருத்தருக்கானே குளத்தூர் மணி நீ சொல்லு. உன் வீட்டில் எத்தனை பேர் உன் சின்னாத்தா பெரியாத்தா உங்க அம்மா சின்ன பிள்ளை வந்தது போனதுக்கு எங்க நீ தாலி எடுத்துருக்க சொல்லு. எங்கேயும் தாலி இருக்கல. அப்ப அறுக்கிறது ஊரா இன்னொருத்தன் குடும்பம். கருப்பப்பை அறுக்கணுமா இன்னொருத்தன் குடும்பம், தாலி அறுக்கணுமா இன்னொருத்தன் குடும்பம், எல்லாம் மத்தவன் குடும்பம். ஆனா நீ மட்டும் வந்து மஞ்சள் குளிச்சு இந்த மண்ணில் சுகபோகமா வாழுவ. இதே உன் தத்துவம். கருத்தியலுக்கு பதில் கருத்தியல் வைடா, நீ பார்ப்போம். எங்க அண்ணன் வைக்கிற கருத்தியலுக்கு சொல்றா. நாம் தமிழர் கட்சி என்ற அரசு வந்தால் ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலை, காவல்துறைக்கு 8 மணி நேர பணி, அத்தனை படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை, விவசாயம் செய்பவனுக்கு அரசு வேலை, எல்லாம் எங்களால் வரையறுக்க முடியும்டா. பனை மரத்திலிருந்து 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும்டா எங்களால். வெறும் பனைமரம், ஒத்தை பனைமரத்தில் 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். எங்கள்கிட்ட அவ்வளவு திட்ட வரைவு இருக்கு. ஏதாவது மாற்று வழி இருக்கா? நீ சொல்லு பார்ப்போம். பெரியாருடைய தத்துவம் என்ன சொல்லுச்சு சொல்லு பார்ப்போம். தமிழ் பொதிகை மலையில் பிறந்து அவ்வை மடியில் தவழ்ந்து வள்ளுவன் வார்த்தையால் வளர்ந்தது. அந்த தமிழை சனியன் என்று சொன்னது யாரு? அந்த ஈர வெங்காயம், அந்த ராமசாமி நாயக்கர். தமிழ் காட்டுமிராண்டு மொழி என்று சொன்னது யாரு? அந்த ஈர வெங்காயம், அந்த ராமசாமி நாயக்கர். குளத்தூர் மணி திராவிட கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர் மணி கன்னட, கோவை ராமகிருஷ்ணன் தெலுங்க, திருமுருகன் தெலுங்க, நாகை திருவள்ளுவன் தெலுங்க. இதெல்லாம் என்ன சொல்லி வாரியான்னா, திராவிடத்தை எங்க பெரியாரை நாங்க நட்டமா தூக்கி நிப்பாட்டுறோம் அப்படின்ட்டு வாரியான். ஏல இந்த 4 பேரும் கேட்கிறேன்டா, வெக்கம் மானம் சூடு சுரணை இருந்தால் திராவிடம் என்பது 4 மாநிலத்திற்கும் 4 மொழிக்கும் பொதுவானது. நீ கூவுற பொதுவானது. மலையாளிக்கும் கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் தமிழனுக்கும் திராவிடம் என்பது பொதுவானது என்றால் என்ன மயத்துக்கிட அந்த மாநிலங்கள்ல எவனுமே அதை ஏத்துக்கல. சொல்ல முடியுமாடா? சொல்றா நீ பாப்போம். முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த தென்னகம் காஞ்சியில் உள்ள செய்திகளை அப்படியே நீ வெளியிட துப்பு இருக்காடா, வக்கு இருக்கா உனக்கு? அப்ப அந்தந்த மாநிலத்தில் போனேன்னா உன்னை விளக்கமாத்த கொண்டு அடிச்சு விரட்டுவான். ஆனா இங்க கேப்பாரட்ட இந்த சமூகம் திராவிடம் என்ற பேரில் இன்னும் வந்து இந்த மக்களை துண்டாடி முட்டி மோத விட்டு ரத்தம் குடிக்கிற கூட்டம். என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிடா, இந்த தேர்தல் உங்களை கருவறக்கிறோம்டா, சத்தியம்டாது. எழுதி வச்சுக்கடா, சத்தியம்டாது. இந்த திராவிட கட்சிகளுடைய அந்த வாழ்வியல் வரலாறு என்பது என் அன்பிற்குரிய உறவுகளே, நாம் இந்த தலைமுறையில் மாற்றி அமைக்கவில்லை என்றால் எந்த தலைமுறையும் வெல்லாது. அதுதான் என் பாணாங்குளத்து உறவுகளே. சிறுவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியில் நாங்கள் அதிகாரத்திற்கு வரும் பொழுது பாணாங்குளம் போன்ற கிராமங்களை நாம் தமிழர் கட்சி தத்தெடுக்கும். அரசு பள்ளிகளை மீண்டும் கட்டி எழுப்புவோம். கிருஷ்ணங்கோவிலில் இருந்து இந்த பாணாங்குளம் வரைக்கும் போக்குவரத்துக்கு 2 சக்கர வாகனம் இருந்தாத்தே. பேருந்து வசதிகளை நாங்கள் செய்து கொடுப்போம். வீதிக்கு இருக்கிற சாராய கடைகளை இழுத்து மூடுவோம். பாத்துக்கோ, எத்தனை பேர் விதவையா இருக்க நீ பாரு. ஒரு கிராமத்துல மருத்துவங்கள் கூடினால் ஒரு நகரத்துல வந்து சாராய கடை இங்க மூடி கிடக்கு. சாராய கடை மூடி கிடக்கு. அதை மூடணும். அடிச்சு அடியோட சாராய கடையை மூடினாத்தே அடுத்த உள்ள தலைமுறை வந்து இந்த மண்ணில் மானத்தோடும் தமிழோடும் அவன் மொழியோடும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வழித்தடம் என்பது அது நாம் தமிழர் கட்சி என்பதை நண்பருக்குரிய உறவுகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.
எங்களுடைய அதிகாரம் இந்த மண்ணில் வரும் பொழுது வருஷ நாடு மலை திட்டம் என்பது நிறைவேற்றப்படும். வீட்டுக்கு ஒருவருக்கு கட்டாய அரசு வேலை. தானி ஓட்டுநர்களுடைய வாழ்வியல் சிறக்கும். ஏரி குளம் குட்டம் கரந்த எல்லாம் தூர்வாரி பழந்தமிழர் அரசான அந்த வேந்தர் அரசை உருவாக்குவது என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வேலை திட்டம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறோம். நண்பருக்குரிய உறவுகளே, தேர்தல் வரும் பொழுது சாதிக்காக வாக்கு செலுத்துங்கள் என்று ஒருவன் வருவான். ஒருபோதும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தனியாக இருந்து சாதிக்க முடியாது. பெருமதிப்பிற்குரிய நாடார் சமூகம் சாதியாக இருந்து சாதிக்க முடியாது. பெரும் மதிப்பிற்குரிய முக்குளத்தோர் மறவர் கள்ளர் அகமுடையார் சமூகங்கள் சாதியாக இருந்து சாதிக்க முடியாது. கோணார்கள் சாதியாக இருந்து சாதிக்க முடியாது. அப்ப என்ன? பறையர்களும் சாதியாக இருந்து சாதிக்க முடியாது. அப்ப தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த கொள்கை கொண்ட கூட்டம் நாம் தமிழர் என்ற முழக்கத்தோடு என் தலைவன் பிரபாகரனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் புலிக்கொடியை ஏந்தும் பொழுது எமக்கான அதிகாரம் என்பது கோலைச்சு நிற்கும். அது 800 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் மலரும் நாம் தமிழர் ஆட்சி என்பதை நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கிற புள்ள கல்லூரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர அந்த வரும் வரை அந்த தாய் அடி வகத்தில் அப்படியே நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருப்பான். தகப்பனும் நம்ம புள்ள படிக்க போயிருக்கு, இப்போ வந்துருமா, பிறகு எப்போ வரும், அங்கே இறங்குதே, அங்கே எப்படி ஏறும், பயம். என்ன பயம்? இன்னைக்கு வந்து முருகன் கோயில் அருகில வந்து பழனி அருகே வந்து கஞ்சா குடி 15 வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள், அந்த இளம் மாணவர்கள் அறுவாள் எடுத்து வெட்டி படுகொலை செய்யப்படுறான். அப்ப என்ன காரணம் இருக்கு? வீதிக்கு கஞ்சா எப்படி வந்துச்சு? வீதிக்கு சாராயம் எப்படி வந்துச்சு? சொல்லுவாப்பா. அப்ப அரசுடைய நிலைமை என்ன? அரசு சாராய வித்தாத்தே அரசை நடத்த முடியும். அதுக்காக இந்த மக்கள் நீ செத்தான, நீ தாலி அறுத்தான, நான் சாராய விற்பேன் அப்படிங்கிறது இந்த அரசு சொல்லுது. இந்த திராவிட மாடல் அரசு சொல்லுது. எந்த மண்ணில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்தீர்களோ அவர்கள் தான் இன்னைக்கு சாராய ஆலையை நடத்துகிறான். எந்த உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து நீங்கள் அழகு பார்த்தீர்களோ அந்த உதயசூரியன், அந்த திராவிட முன்னேற்ற கழகம், அவன் தான் சாராய ஆலையை நடத்துகிறான். எப்படி கஞ்சா குடிக்கிறான்? மலைகளில் விளையக்கூடிய அந்த கஞ்சா எப்படி வருது? அரசு உதவியின் கொண்டு அந்த கஞ்சா வருகிறது. அந்த கஞ்சா வரும் பொழுது படிக்கும் மாணவர்கள் கஞ்சா குடிச்சு இந்த மண்ணில் சர்வ நாசமாகும். ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக சீன தேசமே கஞ்சாவில் மூழ்கி அழிந்தது போல மீண்டும் இந்த தமிழ் தேசிய இனத்தில், இந்த தமிழர் நிலத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் என் சின்னாத்தா பெரியாத்தாமார்களுடைய கணவன்மார்களும் சாராயமும் கஞ்சாவும் குடித்து இந்த போதைப் பொருள்களை அணிவிச்சு இந்த மண்ணில் அகதியான ஒரு கொடுமை வாழும் பொழுதே வந்து படுகொலை செய்யப்படுகிற இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி, வீதிக்கு சாராயம் விற்பதனால் நடந்த கொடூரம் என அன்பிற்குரிய உறவுகளே. சொல்லுங்க பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் எவ்வளவு வலிமையா இருந்தான். இன்னைக்கு அந்த வலிமை இருக்கிறதா? காரணம் என்ன? பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் படி, மாதந்தோறும் வயதான மக்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் ஊதிய தொகை. அப்ப தேர்தலுக்கு 5000, 10000, 20000, 50000, 1 கோடி நான் கொடுப்பேன். எது? திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லுது. அப்ப ஆத்தா விட்டு சொத்தா இல்ல. அப்ப யார் அவையில எப்படி பரம்பரை கோடீஸ்வரனா? அதுவும் கிடையாது. அப்ப கள்ள ட்ரெயின்ல போனவனுக்கு எப்படி தெற்காசியாவிலே வந்து 2வது பணக்காரன் எப்படி ஆனியா? சாராய வித்ததனுடைய விளைவு. அதனால வந்து உனட்ட ஒரு 5000 ரூபாயோ 1000 ரூபாயோ 10000 ரூபாயோ வந்து காசை கொடுத்து நான் ஓட்ட வாங்க முடியுங்கிற திமிரு, அந்த திராணி, அந்த நெஞ்சுரம் அவனுக்கு இருக்கு. நீ எப்படியாவது சாராயத்தை வாங்கி குடிச்சிருவ, அது மூலியமா உன்னுடைய பொருளாதாரத்தை என்னால உரிய முடியும் அப்படிங்கிற திமிரு அவனுக்கு, திமிரு. அதனால வந்து காட்டுக்கு போய் கழனிக்கு போய் பேருந்தில் ஓட்டுநர் இருந்து தானி ஓட்டுனவன், இரவு நேரங்களில் வந்து மில் தொழிலாளர் இருந்தவன், வந்தவன் போனவன் அத்தனை பேரை இட்டுப்புல கோட்டு. உன்னோட முடியுதா? இல்ல. 4, 5, 6 பூரா என் பெண்மணிகள் வந்து அடி வைத்து பசிக்காக வெட்டிச்சு செதற என் சின்னாத்தா பெரியாத்தாமார்களே, வெட்டிச்சு செதற. எப்ப வெடிக்கணும் தெரியாது. யாரோட அம்மா செத்துருக்கு, அப்பன் செத்துருக்குன்னு தெரியாது. மொட்டையை போட்டு உட்காந்துருப்பேன். அவன் நிறுவனம் வந்து 10 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து ஒரு உயிருக்கு முடிச்சுட்டு போயிருவான். கேட்க நாதி கிடையாது. விவசாயம் அழிஞ்சிருச்சு, குளம் குட்டா அழிஞ்சிருச்சு, குடிக்க தண்ணி இல்ல. பொதிகை மலைகள் 1 மணி நேரம் மழை பேஞ்சிச்சுன்னா ஏரியா வெள்ளத்துல முங்கிரும். அதை தடுப்பணை போட்டு தடுத்து இந்த மக்களுக்கு விவசாயிக்கு கொடுக்குற தண்ணியை கொடுக்கறதுக்கு துப்புள்ள இந்த திராவிட அரசு.
ஆனா தமிழ்நாடு டாஸ்மார்க் மட்டும் தமிழ்நாடு சாராய கடை அவன் எழுதி வச்சிருக்கான் பாரு, தமிழ்நாடு டாஸ்மார்க் எழுதி வச்சிருக்கான் பாரு. அப்ப காரணம் என்ன? வந்தவன் போனவனுக்கு ஓட்ட போடாத, வந்தவன் போனவனுக்கு ஓட்ட போடாத. வருவான். இன்னைக்கு ஏதோ நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் ஏதோ கத்திட்டு போயிட்டோம். அடுத்து நீ வருவான், அடுத்து வருவான். ஓட்டுக்கு 1000 2000 4000 10,000 கொடுப்பான். நீ ஏமாந்துராத, நீ ஏமாந்துராத. சந்தர்ப்பங்கள் என்பது சிங்காரிப்பதில்லை, அது வரும், பிடிச்சுக்கோ. நாங்கள் அதிகாரத்தில் வர வேண்டும், சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வரவில்லை. என் அன்பிற்குரிய உறவே, 800 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒற்றை முழக்கத்தோடு அந்த புறநானூற்று வீரன் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி எங்க அண்ணன் அதை வென்றெடுத்து சாதிகளாக மதங்களாக பிரிந்து கிடந்த இந்த தமிழர்களை நாம் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் அவர்களை ஒன்று சேர்த்து கட்டி எழுப்பி நம் மண்ணை மீட்க வேண்டும், நம் மக்களை மீட்க வேண்டும், இந்த சாராயத்தை ஒழிக்க வேண்டும், தூய தமிழ் வழி கல்வி கொடுக்க வேண்டும், வழக்காடு மொழியை மீட்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு உங்கள் முன்னே வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக, வீடு வீடாக நாங்கள் உங்களுக்கு உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது என் தலைவன் பிரகரன் மீது சத்தியம். கண்டிப்பா கூனம்பட்டியை மீட்டெடுப்போம். 10ஆம் வகுப்பு வரை இருக்கிறது இந்த இடத்தில். அதே மேல்நிலைப்பள்ளி, அந்த உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அரசு கலை கல்லூரியாக நாங்கள் இந்த இடத்தில், இந்த சுற்றுப்புறத்தில், இந்த கூனம்பட்டியை மையப்படுத்தி அரசு கலைக்கல்லூரி கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுடைய ஆட்சி மலரும் போதும், இந்த திருவில்லிபுத்தூர் சட்டமன்றத்தை வென்றெடுக்கும் பொழுதும் உங்களுக்கான பேருந்து வசதி, சிறந்த நல்ல குடிநீர், சிறந்த மருத்துவம், சிறந்த வேளாண்மை, 6 குளங்களை தூரள்ளி மீண்டும் ஒரு பசுமை புரட்சியை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அன்புக்குரிய உறவுகளே. அதனால் உங்களுடைய வாக்கு என்பது விவசாயி சின்னம், விவசாயி சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நாம் தமிழர்.